நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதோட கண்டினியூட்டி. இன் 1816 அப்படின்னா 1816 இவி எலிஸ் என்ற ஒருத்தர் ரைட்டா ஹூ ஃபவுண்டட் த காலேஜ் ஆஃப் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் என்ற ஒரு காலேஜை உண்டாக்கினார். ஒரு காலேஜ் உண்டாக்கினார், காலேஜை கட்டினார். ரைட், எல்லாம் ஒன்று தான். ரைட்டா, யார் கட்டினார்? இவி எலிஸை தான் குறிக்குது. ஹூன்றது யாரை குறிக்குது? எலிஸை குறிக்குது. ஃபவுண்டட் த காலேஜை உண்டாக்கினார். அந்த காலேஜ் பேர் என்னது? ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் என்ற காலேஜை உண்டாக்கினார். ரைட்டா, அதுக்கடுத்து ஃபார்முலேட்டட் த தியரி அப்படின்னா ஃபார்முலேட்டட்னு என்னது? கோட்பாடு. ரைட்டா, கோட்பாடு வகுத்தார். ரைட்டா, தியரினா கோட்பாடு, ஃபார்முலேட்டட்னா வகுத்தார்னு அர்த்தம். கோட்பாடுன்னு என்ன? ஒரு ஃபார்முலா, ஒரு புதுசாக சொல்கிறது, ஏதாவது ஒன்று சொல்கிறார். ரைட்டா, தியரினா கோட்பாடுனா ஒரு சொல்லுகிறார், ஏதாவது ஒரு கோட்பாடு, ஒரு 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 பொருளை சொல்லுகிறார். ரைட்டா, ஃபார்முலேட்டட்னா வகுத்தார். ரைட்டா, ஒரு கோட்பாட்டை வகுத்தார். இவர் தான் இந்த இவி எலிஸ். ஃபார்முலேட்டர்னா வகுத்தார்னா உண்டாக்கினார். ரைட்டா, ஒரு கோட்பாடை உண்டாக்கினார். அப்படின்னா அது என்ன கோட்பாடு, என்ன சொல்கிறார்? அந்த கோட்பாடுன்றது எதை சொல்கிறார்? ரைட்டா, அதை உண்டாக்கினார், அது வகுத்தார்னு அர்த்தம். தேட் என்னன்னு சொல்கிறார்? இப்போ தேட்டுன்றது அதை என்ன வகுத்தார்னு சொல்ல போகிறார். சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் பிலாங்கு டு எ செப்பரேட் ஃபேமிலி அப்படின்றார். அப்படின்னா தென்னிந்தியா, சவுத் இந்தியன்னா தென்னிந்தியா, அதாவது நார்த் இந்தியா தென்னிந்தியா ரெண்டு இருக்கு இல்லையா? வட இந்தியா தென்னிந்தியா. தென்னிந்தியாவில் இந்த 5 மாநிலங்கள் வரும்: தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா. ரைட்டா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, இது வரும். ரைட்டா, 4 மாநிலங்கள் வரும். இப்போ சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்னால் தென்னிந்திய மொழிகள் பிலாங்டு டு எ செப்பரேட் ஃபேமிலி. இது ஒரு தனி குடும்பத்தை சேர்ந்த பாஷைகளாக இருக்குது. யார் எது கூடயும் சேரலை. இது 4க்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. வேறு எந்த பாஷை கூடயும் எந்த மொழி கூடயும் ஒற்றுமை இல்லை அப்படின்றான். இந்த தென்னிந்திய மொழிகள் பிலாங்குன்னா சார்ந்தது. எதை சார்ந்தது? டு எ செப்பரேட் ஃபேமிலி, ஒரு தனி குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு விச் வாஸ் அன்ரிலேட்டட் டு த இண்டோ ஆரியன் ஃபேமிலி. அப்படின்னா விச் வாஸ்னால் எதை குறிக்குது? இந்த லாங்குவேஜை குறிக்குது, இந்த மொழியை குறிக்குது. விச் வாஸ் அன்ரிலேட்டட், சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அன்ரிலேட்டட் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. ரைட்டா, எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் நல்லா பார்த்துக்கோங்க. சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறது எதற்கு? அன்ரிலேட்டட்னா டு த இண்டோ ஆரியன் ஃபேமிலி. அப்படின்னா இண்டோ ஆரியன் மொழிகளுக்கு, இண்டோ ஆரியன் ஃபேமிலினா இண்டோ ஆரிய மொழிகளின் குடும்பத்தோடு இது ஒத்து போகலை, சம்மந்தம் இல்லாமல் இருக்குது, தனியாக நிற்கிது அப்படின்றான். சவுத் இந்தியன் லாங்குவேஜ் பிலாங்கு டு எ செப்பரேட் ஃபேமிலி, தனி குடும்பத்தை சேர்ந்ததாக இருக்கிறது. இந்த சவுத் இந்தியன் லாங்குவேஜ், அதாவது தென்னிந்திய பாஷைகள் மொழிகள் விச் வாஸ் அன்ரிலேட்டட்னா சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. எந்த பாஷையோட சம்மந்தம் இல்லாமல் இருக்குது? டு த இண்டோ ஆரிய ஃபேமிலி. அப்படின்னா இண்டோ ஆரிய குடும்பத்தின் மொழிகளோட, அப்படின்னா இண்டோ ஆரியன் ஃபேமிலின்னு என்னது? இண்டோ ஆரியன் மொழிகள்னு அர்த்தம். இண்டோ ஆரியன் மொழிகளோட சம்மந்தம் இல்லாமல் இருக்குது, ஒத்துப்போகலை அப்படின்னு சொல்கிறான். இண்டோ ஆரியன் என்னது? அது ஒரு மொழி தான். இண்டோ ஆரியனோட மொழிகளோட ஒத்துப்போகலை. அது சான்ஸ்கிரிட்டை சொல்கிறான். ஆஃப் த இண்டோ ஆரியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜ். இந்த போட்டில் சொல்லிட்டான்ல, இண்டோ ஆரிய குடும்பத்தை சேர்ந்த மொழிகளோட இந்த சவுத் இந்தியன் மொழிகள் ஒத்துப்போகலை, இது தனிப்பட்டு நிற்கிதுன்றான். அடுத்து நெக்ஸ்ட் ராபர்ட் கால்டுவெல் அவர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். எக்ஸ்பேண்டட் திஸ் ஆர்குமெண்ட் அப்படின்னா இந்த விவாதத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணினார், விரிவாக்கம் செய்தார் அப்படின்றான். எக்ஸ்பேண்டட்னா விரிவாக்கம் செய்தார், இந்த வாதத்தை விரிவுபடுத்தினார். எவ்வாறாக விரிவுபடுத்தினார் அப்படின்னு பார்ப்போம். எக்ஸ்பேண்டட்னு விரிவுபடுத்தினார். அவர் சொன்னார், இந்த மாதிரி சவுத் இந்தியன் பாஷைகள் இண்டோ ஆரியன் பாஷைகளோட ஒத்துப்போகலை, இட்ஸ் நாட் அன்ரிலேட்டட்னா ஒத்துப்போகலை அப்படின்னு சொன்னார். எலிஸு அதை இவர் விரிவுபடுத்துகிறார், தெளிவாக சொல்லுகிறார். ராபர்ட் கால்டுவெல் எக்ஸ்பேண்டட்னு விரிவாக சொல்லுகிறார்னு அர்த்தம். இது அவர் சொன்னதுக்கு விரிவாக சொல்லுகிறார். எக்ஸ்பேண்டட் திஸ் ஆர்குமெண்ட் அப்படின்னா, ஆர்குமெண்ட்னா இந்த வாக்கியம், ஆர்குமெண்ட் அப்படின்றது என்ன சொல்லுது? இந்த கருத்து, இந்த வாதம். ஆர்குமெண்ட்னா இந்த வாதத்தை அவர் விரிவுபடுத்தினார் அப்படின்னு சொல்கிறார். ரைட்டா, நெக்ஸ்ட்டு ஏ கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் த திராவிடியன் அப்படின்னா, கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் த திராவிடியன் அப்படின்னா, கம்பேரிட்டிவ் கிராமர் அப்படின்னு சொன்னால் இலக்கணம்னு அர்த்தம். ரைட்டா, அதாவது கம்பேரிட்டிவ் ஒப்பிடுதல். ஏ கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் த திராவிடியன் அப்படின்னா ஒப்பீட்டு இலக்கணம்னு அர்த்தம். கம்பேரிட்டிவ் ஒப்பிடுதல்,
கிராமர்னால் இலக்கணம்னு அர்த்தம். அதாவது ஒப்பீட்டு இலக்கணம் ஆஃப் த திராவிடியன் அப்படின்னு. திராவிடியன்றது நம்ம சவுத் இந்தியாவில் உள்ள மக்களோட ஒரு பிரிவு. திராவிடியன்னா நம்மளே திராவிடியன் தான், ரைட்டா. ஆரியன்றது ஐயர்கள், ஐயர்கள் மட்டும்தான் ஆரியன்கள், மீதி எல்லாரும் திராவிடியன்ஸ், ரைட்டா. அப்போ கம்பேரேட்டிவ் கிராமர் ஆஃப் த திராவிடியன்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒப்பீட்டு இலக்கணம் ஆஃப் த திராவிடியன்ஸ், திராவிடனோட ஒப்பீட்டு இலக்கணம் என்ற ஒன்றை சொன்னார். டைட்டில்னா அது நல்லா பார்த்துக்க. இட் எக்ஸ்பேண்டட் திஸ் ஆர்குமெண்ட். மேலே சொல்கிறேன், ஆர்குமெண்ட்னா இந்த கருத்தை அவர் விரிவாக சொன்னார். இனிய புக், ஒரு புத்தகத்தில் சொன்னார். இனிய புக் டைட்டில் டேஸ், நல்லா சொல்ல பண்ணிட்டேன். ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். இவர் யார்? இந்த ராபர்ட் கால்ட்வெல். அது அந்த புத்தகத்தில் விரிவாக சொல்லியிருக்கிறார். இந்த தென்னிந்திய பாஷைகள் ஆரிய பாஷைகளோட ஒத்துப்போகலை, இந்தோ ஆரிய பாஷைகளோட ஒத்துப்போகலை என்பதை விரிவாக சொல்லுகிறார் அவரோட புத்தகத்தில். இனிய புக் டைட்டில்னால் தலைப்பிடப்பட்டது. அந்த புத்தகத்தோட தலைப்பு என்ன தலைப்பு? கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் த திராவிடியன், திராவிடனோட ஒப்பீட்டு இலக்கணம் என்ற ஒரு புத்தகம். அல்லது இதற்கு இன்னொரு புத்தகம் சவுத் இந்தியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ் அப்படின்னு, தென்னிந்திய குடும்பத்தின் பாஷைகள், மொழிகள், தென்னிந்திய குடும்பத்தின் மொழிகள் ஆர் பாஷைகள், ரைட்டா. அல்லது இதுக்கு இந்த பேரும் வச்சுக்கலாம், ஆர்ன்னு போட்டுக்கலாம் இல்லையா. அப்படின்னு சொல்லலாம். கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் த திராவிடியன் சொல்லலாம், அல்லது சவுத் இந்தியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து 1856 1856 ஹி எஸ்டாப்ளிஷ்னா இவர் நிறுவினார். ஹீன்ற யாரை குறிக்கிறது? ராபர்ட் கால்ட்வெல்லை குறிக்கிறது. ஹி எஸ்டாப்ளிஷ்னு நிறுவினார். எதை நிறுவினார்? த க்ளோஸ் அஃபினிட்டி பிட்வீன் த திராவிடியன் லாங்குவேஜஸ் இன் கான்ட்ராஸ்ட் வித் த சான்ஸ்கிரிட். இப்போ சான்ஸ்கிரிட் தான் என்னது? அவங்க பாஷை. யார் பாஷை? இந்தோ ஆரியனோட பாஷை என்னது? சான்ஸ்கிரிட். நம்மளோட பாஷை என்னது? தமிழ், ரைட்டா. அப்போ தமிழ் பாஷை சான்ஸ்கிரிட்டோட ஒத்து போகலை. ஏன்னா அது ஐயர் பாஷை, இது தமிழன் பாஷை. அப்படி தான் சொன்னார். இதை என்ன சொல்கிறார்? நான் நல்லா கவனிங்க. 1856 ஹி எஸ்டாப்ளிஷ், இவர் த ராபர்ட் கால்ட்வெல் எஸ்டாப்ளிஷ்டு த க்ளோஸ் அஃபிமிட்டி. அதாவது க்ளோஸ் அஃபிமிட்டின்னு சொல்கிறார். க்ளோஸ் அஃபிமிட்டின்னா தொடர்புகள் இருக்கிறது. எதற்கு தொடர்புகள் இருக்கிறது? க்ளோஸ், நெருங்கிய தொடர்பு உள்ளதுன்னு சொல்கிறார். எஸ்டாப்ளிஷ்னா ஒன்றை சொல்லுகிறார். நிறுவினார். என்னத்தை சொல்லுகிறார்? க்ளோஸ் அஃபிமிட்டினா நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. பட்வீன், எதற்கு நடுவில் தொடர்பு இருக்குது? பட்வீன் த திராவிடியன் லாங்குவேஜஸ், திராவிடோட மொழிகளுக்கும், இன் கான்ட்ராஸ்ட் வித் த சான்ஸ்கிரிட். இன் கான்ட்ராஸ்ட்ன்றது என்ன சொல்லுது? கான்ட்ராஸ்ட்னு சொன்னால் மாறுபாடு. அந்த தொடர்பானது முற்றிலும் மாறுபட்டு உள்ளது. எதை? சான்ஸ்கிரிட் பாஷையோட திராவிடியன் பாஷை முற்றிலும் மாறுபட்டு உள்ளது என்பது தான் தொடர்புன்றான். நல்லா கவனிச்சுக்கோங்க. எஸ்டாப்ளிஷ்னா அவர் விரிவாக சொன்னான்னு எக்ஸ்பேண்டர்னு சொன்னோம்னா, இங்கே எஸ்டாப்ளிஷ்னா நிறுவுறது தான். இப்போ நிறுவுறதுன்னா ஒரு ஆஃபீஸை கட்டுறது, இதுக்கு பேர் எஸ்டாப்ளிஷ்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல ஏன் எஸ்டாப்ளிஷ்னு போட்டிருக்கான்னு சொன்னால், நீ நிறுவுறதுன்னா மீனிங் வராது. எஸ்டாப்ளிஷ்னா அவர் ஹி டோல்டுன்னு கூட போட்டுக்கலாம், அவர் சொன்னார்னு சொல்லி போட்டுக்கலாம், ரைட்டாக. இந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ்னு உண்மையான மீனிங்கை புரிஞ்சுக்கோங்க, அவர் நிறுவினார்னு அர்த்தம். ஏன்னா இந்த க்ளோஸ் அஃபிமிட்டின்னா இந்த ரெண்டுக்கு நடுவில் உள்ள ஒரு தொடர்புனா இணைப்புன்னு கிடையாது. என்ன தொடர்புன்னு சொல்கிறாரு? ரெண்டுக்கு என்ன தொடர்பு? நல்ல தொடர்பா இல்லை கெட்ட தொடர்பா? தொடர்பு இருக்குது. ரெண்டு பேருக்கு ரிலேஷன் இருக்குன்னா, நல்ல ரிலேஷனா இல்லை கெட்ட ரிலேஷனா ஒரு தொடர்பு, ரைட்டா. அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். அதுதான் சொல்கிறாரு. ஹி எஸ்டாப்ளிஷ்னா விரிவாக சொன்னார், ரைட்டா. இந்த இடத்துல விரிவாக சொன்னார்னு எழுதிக்கோங்க, இல்லை அமைத்தாருன்னு கூட எழுதிக்கோங்க. அமைத்தார். க்ளோஸ் அஃபினிட்டினா தொடர்பு பட்வீன் த திராவிடியன் லாங்குவேஜஸ் இன் கான்ட்ராஸ்ட்னா எதிர்ப்பாக இருக்கிறது, ரைட்டா. இன் கான்ட்ராஸ்ட்னு சொன்னால் என்னவாக இருக்கிறது? மாறுபட்டு நிற்கிறது. இப்போ நீ நார்த் திசையில் இருந்தேன்னா நான் சவுத்து திசையில் நிற்பேன், நீ கிழக்கில் இருந்தேன்னா நான் மேற்கில் நிற்பேன். மாறு நிற்கிறது, எதிர்ப்புதமாக நிற்கிறது அப்படின்னு சொல்கிறார். அதுதான் இன் கான்ட்ராஸ்ட் வித் த சான்ஸ்கிரிட். அப்போ திராவிட பாஷைகள், திராவிட பாஷை நம்ம தமிழ் பாஷை, ரைட்டா. தமிழ் பாஷை திராவிட லாங்குவேஜ் பாஷை. இன் கான்ட்ராஸ்ட் இன் த திராவிடியன் லாங்குவேஜஸ் இன் கான்ட்ராஸ்ட் வித் த சான்ஸ்கிரிட் பாஷை யாரோடது? ஆரியனோட பாஷை, இந்தோ ஆரியன் பாஷை, ரைட்டா. அவங்களோட மாறுபட்டு இருக்கிறது என்பதுதான் தொடர்புன்னு சொல்லுகிறார், ரைட்டா. அண்ட் ஆல்சோ எஸ்டாப்ளிஷ்டு அண்ட் ஆன்டிக்விட்டி ஆஃப் தமிழ் அப்படின்னு சொல்கிறார். அண்ட் ஆல்சோ, அதாவது இன்னொன்றையும் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், ஒரு பழமையான ஒரு மொழி என்று சொல்கிறார். இது தமிழ்ன்றது, ஆன்டிக்விட்டின்றது ஒரு பழமையான மொழி. அண்ட் ஆல்சோ எஸ்டாப்ளிஷ்னா வடிவமைக்கப்பட்டது, நிறுவப்பட்டது, என்ன வேணாலும் சொல்லிக்கோ. எஸ்டாப்ளிஷ்டு த ஆன்டிக்விட்டி ஆஃப் தமிழ் அப்படின்னா இது ஒரு பழமையான பாஷை. எது? தமிழ்ன்றது மிக பழமையான பாஷை, இருக்கிறதுலே பழமையான பாஷை தமிழ் என்று அந்த இங்கிலீஷ்காரர் சொல்கிறார். எது? ராபர்ட் கால்ட்வெல், ரைட்டா. நெக்ஸ்ட்டு, தமிழ் இன்டலெக்சுவல் ஆஃப் திஸ் பீரியட்
ஐடென்டிஃபைடு த ஃபண்டமெண்டல் டிஃபரன்சஸ் பிட்வீன் த தமிழ் /திராவிடியன் எகாலிட்டேரியன் அண்ட் சான்ஸ்கிரிட் /ஆரியன் பிராமின்ஸ். ரைட்டா? இதனோட மீனிங் என்ன அப்படின்னு பார்ப்போமா? தமிழ் இன்டலெக்சுவல்ஸ். அப்போ தமிழ் இன்டலெக்சுவல்ஸ்னால் யார்? அறிவு சார்ந்த மக்கள்னு அர்த்தம். தமிழ் இன்டலெக்சுவல்ஸ்னால் தமிழில் அறிவு பெற்ற நபர்கள். இன்டலெக்சுவல்னால் தமிழில் அதிக அறிவு. சும்மா நான் வாங்க போங்கன்னு சொன்னால் அதெல்லாம் அறிவு கிடையாது. ரைட்டா? புற இலக்கணம் இலக்கியம் எக்கச்சக்கமாக தெரிஞ்சிருக்கவங்க தான் அறிவாளிகள்னு அர்த்தம். தமிழ் இன்டலெக்சுவல்னால் தமிழ் அறிவாளிகள் என்று அர்த்தம். ரைட்டா? இந்த தமிழ் அறிவாளிகள் ஆஃப் திஸ் பீரியட், இந்த காலகட்டங்களில் தமிழ் அறிவாளிகள் ஆஃப் திஸ் பீரியட்னா இந்த காலகட்டங்களில் தமிழ் அறிவாளிகள் ஐடென்டிஃபைடு அப்படின்னு சொன்னால் அது அடையாளம் காணப்பட்டது. இது ஐடென்டிஃபைடுனா அடையாளம் காணப்பட்டது. எப்படி? இந்த ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ் கண்டார்கள். இந்த தமிழ் அறிஞர்கள், இன்டெலிஜென்ஸ் அறிஞர்கள் ஐடென்டிஃபை இன் திஸ் பீரியட், இந்த காலகட்டங்களில் ஐடென்டிஃபைடுனா அடையாளம் கண்டார்கள், கண்டுபிடித்தார்கள். என்ன சொன்னாலும் இந்த இடத்துல ஒன்று தான். ரைட்டா? ஐடென்டிஃபை அடையாளம் கண்டார்கள், கணித்தார்கள், என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. அதான் அடையாளம் கண்டார்கள். எதை அடையாளம் கண்டார்கள்? த ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த தமிழ் திராவிடியன் அப்படின்னா அது ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ்னால் அடிப்படை வேறுபாடுகளை கண்டுபிடித்தார்கள். எதற்கு? பிட்வீன், அது இரண்டுக்கும் நடுவில் அடிப்படை வேறுபாடுகள் என்னன்னு பார்க்குறேன். தமிழுக்கும் சான்ஸ்கிரிட் நடுவில் என்னென்ன வேறுபாடு இருக்குன்னு பார்க்குறேன். இப்போ தமிழ் போட்டு திராவிடியன் எகாலிட்டேரியன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ தமிழ் அப்படின்றதுக்கு என்னது? தமிழ்ன்ற ஒரு பாஷை. அது யாரோட பாஷை? திராவிடனோட பாஷை. அது திராவிடன் யாரை சேர்ந்தவன்? சமத்துவவாதி. அப்போ அங்கே ஜாதி மதம் எதுவுமே இல்லை, இனம் எதுவுமே இல்லை, எல்லாருமே சமம் திராவிடன் மூலயமா. அப்போது இது ஒரு ஒற்றுமை. தமிழ்ன்றது யாரோடது? திராவிடனோடது. திராவிடன் யாரோடது? எகாலிட்டேரியன் சமத்துவவாதி. அப்படி சமத்துவவாதின்னு என்னது? அங்கே ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, மேல் ஃபீமேல் கிடையாது, ஆண் பெண்ணு கிடையாது, எல்லாமே சமம். இது நம்மளோட கொள்கை. ரைட்டா? அண்டு இன்னொன்று வேறுபாடு என்ன கண்டுபிடிக்கிறேன் பாரு. அதெல்லாம் ஒன்று தான். தமிழ் திராவிடியன் அண்டு எகாலிட்டேரியன் என்னது? சமத்துவவாதி. அப்போ தமிழ்ன்றது பாஷை, அது சார்ந்தது குடும்பம் என்னது? திராவிடன் குடும்பம் சார்ந்தது யாருக்கு? எகாலிட்டேரியன் சமத்துவவாதி, எல்லாமே சமம். ரைட்டா? அடுத்து சான்ஸ்கிரிட்டுக்கு வா. சான்ஸ்கிரிட்னு ஒரு பாஷை. ரைட்டா? ஒரு மொழி. அது எதை சார்ந்தது? ஆரியன்ஸ்னு ஐயர்கள். ரைட்டா? ஆரியன்ஸை சார்ந்தது. அதுக்கடுத்து பிராமின்ஸ்னு போட்டான் இல்லையா? இங்கே அந்த சமத்துவம்ன்றது வரல, எகாலிட்டேன்றது வரல. அப்போ இதில் வேறுபாடுகள் இவங்கள்ட்ட இருக்குது, சான்ஸ்கிரிட்டில் வேறுபாடுகள் இருக்குது. அப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள வேற்றுமை, த டிஃபரன்சஸ், அதாவது ஐடென்டிஃபைன்னு கண்டுபிடித்தார்கள். த ஃபண்டமெண்டல் டிஃபரன்சஸ்னால் அடிப்படை வேறுபாடுகளை இவர்கள் கண்டுபிடித்தார்கள் இந்த ரெண்டுக்கும் நடுவில். ரைட்டா? நல்லா பார்த்துக்கோங்க. ஆர்கியூட்னா விவாதித்தார்கள். விவாதித்தார்கள் that the Tamil was the language. தமிழ் ஒரு லாங்குவேஜ், ஒரு மொழி. யாரோட மொழி? திராவிடன் பீப்புள், திராவிட மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழி என்று அவர்கள் விவாதித்தார்கள். யார்? இவர் தான் இந்த ப்ரொஃபஸர். என்ன இந்த ஆர்கியூனா விமர்சனம் செய்தார்கள். த தமிழ் வாஸ் என்னது? த லாங்குவேஜ் ஆஃப் த திராவிடன் பீப்புள், திராவிட மக்களின் மொழி தான் தமிழ் என்று ஆர்கியூமெண்ட் பண்ணார்கள், விவாதித்தார்கள். ஹூ ஆர் நான் பிராமின்ஸ், அதாவது ஹூ ஆர் நான் பிராமின்ஸ், இவங்கள் பிராமின் அல்ல. திராவிடனாலே பிராமின் கிடையாது. இல்லை, சான்ஸ்கிரிட்டு ஆரியா பிராமின்ஸ், சான்ஸ்கிரிட்டை சார்ந்தவங்க தான் பிராமின்ஸ். அப்போ தமிழ் திராவிடியன் எகாலிட்டேரியன். ரைட்டா? எகாலிட்டேரியன்றது என்ன இருக்குது? சமூகவாதின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? போயிட்டு வாங்க சார். சமத்துவவாதின்னு சொல்லுவாங்க. சரி, நெக்ஸ்ட் என்ன சொல்லுது? இது நான் பிராமின். தமிழ் நான் பிராமின். ஹூ ஆர் த நான் பிராமின்ஸ் அண்ட் தர் சோஷியல் லைஃப் வாஸ் கேஸ்ட்லெஸ். அவங்களோட திராவிடனோட சோஷியல் லைஃப், சமூக வாழ்க்கை என்னது? ஜாதி இல்லை, கேஸ்ட்லெஸ். ரைட்டா? இப்போ திராவிடனை பற்றி சொல்லிட்டு இருக்கான். அண்ட் தேர் சோஷியல் லைஃப், சமூக வாழ்க்கை அது ஜாதி இல்லை, வாஸ் கேஸ்ட்லெஸ். அப்படின்னா ஜெண்டர் சென்சிட்டைஸ்டு. அப்போ ஜெண்டரும் கிடையாது, மேல் ஃபீமேலு கிடையாது. ஜெண்டர்னு என்னது? பாலினம்னு அர்த்தம். பாலினம் உணர்திறன். சென்சிட்டிவ்னா உணர்திறன். ரைட்டா? சென்சிட்டிவ்னு சொல்கிறோம்ல, அதை சென்சிட்டைஸ்டு அப்படின்னா உணர்திறன். அப்படின்னா இந்த பாலினம் உணர்திறன் கிடையாது. ரைட்டா? நீ மேலு நீ ஃபீமேல்னு கிடையாது, எல்லாமே சரிதான்னு சொல்கிறான். அண்டு எகாலிட்டேரியன் என்னது? சமத்துவவாதி, எல்லாமே சமம் அப்படின்றான். என்னது? கேஸ்லெஸ், ஜாதி கிடையாது. அண்டு ஜெண்டர் சென்சிட்டைஸ், அது பாலினம். ஜெண்டர்னா மேல் ஃபீமேல், பாலினம் உணர்தல் கிடையாது.
அடுத்து எகாலிட்டேரியன் சமத்துவவாதம் இருக்குது ரைட்டா. அடுத்து தமிழ் ரினேசன்ஸ். தமிழ் ரினேசன்ஸ்னு என்னது? மறுமலர்ச்சின்னு சொல்லுவாங்க ரைட்டா. தமிழ் ரினேசன்ஸ் ஏற்கனவே படிச்சிருக்கோம். தமிழ் மறுமலர்ச்சி கண்ட்ரிபியூட்டட் என்னது? பங்களித்தது, வழங்கியது. தமிழ் ரினேசன்ஸ்னால் தமிழ் மறுமலர்ச்சி, கண்ட்ரிபியூட்டர்னா பங்களித்தது, வழங்கியது. நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. வழங்கியது என்ன? தமிழ் மறுமலர்ச்சி வழங்கியது, கண்ட்ரிபியூட்டர் வழங்கியது. டு த ஆரிஜின் அண்ட் த குரோத் ஆஃப் த திராவிடியன் அப்படின்னா தமிழ் பாஷை தமிழ் பாஷையின் மறுமலர்ச்சியானது. ரினேசன்ஸ்னால் மறுமலர்ச்சி, கண்ட்ரிபியூட்டர்னா பங்களித்தது. எதில் பங்களித்தது? டு த ஆரிஜின்னா அது ஆரம்பம் அண்ட் அது வளர்ச்சி. அந்த தமிழோட ஆரம்பம் உண்டானது மற்றும் அதனோட வளர்ச்சி ஆஃப் த திராவிடியன் அப்படின்னு சொன்னால் திராவிடத்தை சார்ந்து தான் தமிழ் உண்டானது, அது தமிழ் வளர்ந்தது அப்படின்னு சொல்கிறான் ரைட்டா. திராவிடனை சார்ந்து தோற்றம் மற்றும் வளர்ச்சி, தோன்றியது மற்றும் வளர்ந்தது. திராவிடத்தை சார்ந்து தோன்றியது வளர்ந்தது என்று அந்த நல்லா கவனிச்சுக்குவாங்க. வளர்ந்தது ரைட் ஓகே. திராவிடன் கான்சியஸ்னஸ்ன்றது உணர்வு. திராவிடங்களோட உணர்வை சார்ந்து தான் அது உண்டானது மற்றும் வளர்ந்தது. அதுக்கடுத்து இந்த தமிழ் கண்ட்ரி அப்படின்னா இந்த தமிழ் கண்ட்ரினா தமிழ் தேசம் தமிழ்நாடுன்னு அர்த்தம். இந்த தமிழ் தேசத்தில் உணர்வை சார்ந்து திராவிடங்களோட உணர்வு சார்ந்து தான் இந்த தமிழ் உண்டானது மற்றும் வளர்ந்தது என்று சொல்கிறார் ரைட்டா. நெக்ஸ்ட்டு தீஸ் ஐடியாஸ் ஆர் எக்ஸம்டட் அப்படின்னா அப்படின்னு சொன்னால் ஐடியான்றது என்னது? ஒரு கருத்து, ஒரு எண்ணம் அப்படின்னு பொருள் ரைட்டா. தீஸ் ஐடியாஸ் இந்த எண்ணங்கள் அல்லது இந்த கருத்துக்கள், நீ என்ன வேணாலும் போட்டுக்கோ. ஆர் எக்ஸம்ப்ளிஃபைடு அப்படின்னா எடுத்துக்காட்டாக திகழப்படுகிறது ரைட்டா. எடுத்துக்காட்டாக திகழப்படுகிறது. எக்ஸம்ப்ளிஃபைடுனா எடுத்துக்காட்டு. இது தீஸ் ஐடியாஸ் ஆர் எக்ஸம்ப்ளிஃபைடுன்னு சொன்னால் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இந்த தமிழ் இனோவேஷனில் எடுத்துக்காட்டாக இருக்கிறதுன்னு சொல்கிறான். அதாவது அழைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அழைப்பு. தமிழோட அழைப்பு இனோவேஷன் சொன்னால் இனோவேஷன் அழைப்பு. தமிழோட அழைப்புக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று சொல்கிறான் ரைட்டா. அடுத்து இனோவேஷன் சாங்ஸ் இந்த பிளே அப்படின்றான். அதாவது நல்லா திருப்பி படிக்கிறேன் பார். அதாவது டு த ஆரிஜின் அண்ட் த குரோத் ஆஃப் த திராவிடியன் இந்த தமிழ் சென்ச்சுரி. தீஸ் ஐடியாஸ் அப்படின்னு சொன்னால் இந்த கருத்துக்கள் ஆர் எக்ஸம்ப்ளிஃபைடு அப்படின்னா அதை எடுத்துக்காட்டாக திகழ்ந்தது. இதில் இந்த தமிழ் இனோவேஷன் சொன்னால் என்னது? அழைப்பு. இந்த தமிழ் இனோவேஷன் அழைப்பு சாங்ஸ்னால் அழைப்பு பாடல்கள். இந்த பிளேன்னா ஒரு நாடகத்தில் உள்ள அழைப்பு பாட்டுகளுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தது. தீஸ் ஐடியாஸ் இந்த ஐடியாக்கள், இந்த கருத்துக்கள் எது எடுத்துக்காட்டாக திகழ்ந்தது? எக்ஸம்ப்ளிஃபைடுன்னா எடுத்துக்காட்டாக திகழ்ந்தது. இந்த தமிழ் இனோவேஷன் சாங்ஸ் இந்த பிளேன்னா நாடகத்தில் வரக்கூடிய தமிழ், அதாவது தமிழ் அழைப்பு பாட்டு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தது ரைட்டா. நெக்ஸ்ட்டு மனோன்மணியம் ரிட்டன் பை பி. சுந்தரனார் அப்படின்னா மனோன்மணியம் என்ற ஒரு நாவல் எழுதப்பட்டது பை சுந்தரனார் என்பவரால் எழுதப்பட்டதுன்றான். அடுத்து ராமலிங்க அடிகளார் ரைட்டா. ராமலிங்க அடிகளார் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். பாப்புலர்லி நோன் அஸ் வள்ளலார் என்று அறியப்படுகிறார். ராமலிங்க அடிகளார் என்ற ஒருத்தர் பேர். அவர் எல்லோராலும் பாப்புலர்லினா எல்லோராலும் நோன் அஸ் அறியப்படுகிறார். வள்ளலார் என்று அறியப்படுகிறார். இந்த ராமலிங்க அடிகளார் என்பவர் பாப்புலர்லினா எல்லோராலும் அழைக்கப்படுகிறார். நோனஸ் அழைக்கப்படுகிறார். வள்ளலார் என்று அறியப்படுகிறார். நோனஸ்னால் அறியப்படுகிறார். நீ அழைக்கப்படுற கால்டஸ்ன்னு போட்டுக்கலாம். நோனஸ்னால் அறியப்படுகிறார். கால்டஸ்ன்னு அழைக்கப்படுகிறார். எப்படி அழைக்கப்படுகிறார்? வள்ளலார் என்று ராமலிங்க அடிகளார் அழைக்கப்படுகிறார். கொஸ்டின் த எக்ஸிஸ்டிங் அப்படின்னு ரைட்டா. கொஸ்டின் த எக்ஸிஸ்டிங் அப்படின்னா கொஸ்டின்னா கேள்வி எழுப்புகிறார். எதுக்கு இந்த ராமலிங்க அடிகளார் கேள்வி எழுப்புகிறார்? இதை எக்ஸிஸ்டிங் அப்படின்னு சொன்னால் இருக்கக்கூடிய ரைட்டா. இருக்கக்கூடிய அதை கேள்வி எழுப்புகிறார். எது இருக்கக்கூடியன்னு பார்ப்போம்.
ஹிந்து ரிலீஜியஸ் ஆர்த்தோடாக்சி அப்படின்னா அதை ஹிந்து மத ஆர்த்தோடாக்சியை கொஸ்டின் எழுப்புகிறார் என்று சொல்கிறார். அப்போது ஆர்த்தோடாக்சின்னு என்னது? மரபு வழின்னு சொல்லுவாங்க. மரபு வழின்னு சொன்னேன், அதுக்கு மீனிங் உனக்கு மரபு வழின்னு என்னென்னு புரியுமா? அதாவது என்ன சொல்லுவாங்க, அப்போ வழி வழியாக வரும் மதத்தின் இப்போ வழி வழியாக வரும் மதத்தின் பாத்திரங்கள் மதத்தின் பாஷைகள்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அதை தான் மரபு வழின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? ஆர்த்தோடாக்சின்னு சொன்னால், ஆர்த்தோடாக்சின்னா மரபு வழி, இந்து மதத்தின் ஹிந்து ரிலீஜியஸ் மதத்தின் ஆர்த்தோடாக்சி மரபு வழியை இவர் எக்ஸிஸ்டிங் நிலவியதை கொஸ்டின் எழுப்புகிறார், கேள்வி கேட்கிறார். கொஸ்டின் த எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய எது இருக்கக்கூடிய கொஸ்டின் கேள்வி எழுப்புகிறார். எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய எது இருக்கக்கூடிய ஹிந்து ரிலீஜியஸ் ஆர்த்தோடாக்சி அப்படின்னா ஹிந்து மதம் சார்ந்த ஒரு மரபு வழி, ஹிந்து மதம் மரபு வழியை இவர் கேள்வி எழுப்புகிறார். யார்? இந்த ராமலிங்க அடிகளார், ரைட்டா? நெக்ஸ்ட்டு அது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது அதை வரும் நம்ம மதத்து சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு மதத்தில் இந்த மதம் சம்மந்தமாக தான் வந்துட்டுருக்கோம், வேறு மதத்துலேருந்து நுழைய முடியாது. அதை தான் ஆர்த்தோடாக்சின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? ஆபிரகாம் பண்டிதர் என்பவர் கேவ் ப்ராமினன்ஸ் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஆபிரகாம் பண்டிதர் என்பவர் ஒரு முக்கியத்துவம், என்ன முக்கியத்துவம் கொடுத்தார்? கேவ் ஏ ப்ராமினன்ஸ் டு தமிழ் மியூசிக் அப்படின்னா இந்த ஆபிரகாம் பண்டிதர் என்பவர் வழங்கினார். எதை? ப்ராமினன்ஸ்னால் முக்கியத்துவம் வழங்கினார். எதுக்கு முக்கியத்துவம் வழங்கினார்? டு தமிழ் மியூசிக்னா தமிழோட இசைக்கு ஒரு முக்கியத்துவம் வழங்கினார். ப்ராமினன்ஸ்னால் முக்கியத்துவம். அண்டு பப்ளிஷ்டு புக்ஸ் அப்படின்னா வெளியிட்டார், புத்தகங்களை வெளியிட்டார். எந்த புத்தகங்களை வெளியிட்டார்? அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் த தமிழ் மியூசிக் அப்படின்னா சரித்திரம், தமிழ் இசையின் சரித்திரம் என்ற புத்தகங்களை வெளியிட்டார். அடுத்து சிவி தாமோதரனார், அடுத்து யுவி சுவாமிநாதர், அடுத்து மூணாவது ஆள் திரு வி.ஐ. கல்யாண சுந்தரம், ரைட்டா? மூணாவது ஆள். அடுத்து பரிதிமார் கலைஞர். அடுத்து மறைமலை அடிகள். அடுத்து சுப்பிரமணிய பாரதி. அடுத்து வையாபுரி அண்டு த பொயட் பாரதிதாசன். அண்டு இவங்கெல்லாம் இந்தர் ஓன் வேஸ் அவங்க சொந்த வழியில் போயிட்டு இருந்தாங்க. அண்டு துருதர் ரைட்டிங்ஸ் அவங்க சொந்த வழியை கடைபிடிச்சாங்க. அண்டு துருதர் ரைட்டிங்ஸ் எப்படியே அவங்க சொந்த எழுத்துக்கள் மூலியமாக அவங்க சுயமாக எழுதி புக்குகளையும் பாடல்களையும் எழுதி சொந்த வழியில் போனாங்கன்னு சொல்கிறான். இந்தர் ஓன் வேஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? சொந்த வழியில். அண்டு த்ரூ த ரைட்டிங்னா அவங்களோட எழுத்துக்கள் மூலியமாகவும் அண்டு கண்ட்ரிபியூட்டர் டு த ரிவியூவல் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் அப்படின்றான். அண்டு கண்ட்ரிபியூட்டர்னால் பங்கெடுத்து கொண்டார்கள். எதில் பங்கெடுத்து கொண்டார்கள்? ரிவியூவல்னு என்னது? மறுமலர்ச்சிக்காக. இதுவும் மறுமலர்ச்சி தான். அதாவது பங்கெடுத்தார்கள் எதில்? டு த ரிவியூவல் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் அப்படின்னா ரிவியூவல்னால் மறுமலர்ச்சிக்காக வேண்டி பங்கெடுத்து கொண்டார்கள். தமிழ் இலக்கியத்தின் தமிழ் இலக்கியத்தின் மறுமலர்ச்சிக்காக வேண்டி இவர்கள் பங்கெடுத்து கொண்டார்கள். எவ்வாறு? அவருடைய எழுத்துக்கள் மூலியமாகவும் அவர் சொந்த வழி மூலியமாகவும் பங்கெடுத்து கொண்டார்கள், ரைட்டா? அடுத்து மீன்வைல் இந்த இடைப்பட்ட நேரத்தில் சிங்கரவேலர் அண்ட் ஏர்லி பாயினர் அப்படின்னு சொன்னால் இந்த இடப்பட்ட நேரத்தில் சிங்காரவேலன் ஒருத்தர், அதாவது ஏர்லி பாயினர்னா ஆரம்ப முன்னோடின்னு அர்த்தம், ரைட்டா? இந்த இடப்பட்ட காலத்தில் மீன்வைல் மிஸ்டர் சிங்காரவேலன் வாஸ் அண்ட் ஏர்லி பாயினர்னா ஆரம்ப முன்னோடின்னு அர்த்தம். அதாவது அவர் என்ன பண்ணுறாரு? ஆரம்ப முன்னோடியாக இருந்திருக்காரு, ஆரம்ப காலத்திலே முன்னோடியாக இருந்திருக்காரு. அதுதான் பாயினர்னு முன்னோடின்னு அர்த்தம். இன் புத்திஸ்ட் இதில் புத்த மதத்தில் அவர் முன்னோடியாக இருந்திருக்கார். யார்? சிங்காரவேலர். புத்திஸ்ட் ரிவியூவல் அப்படின்னு புத்த மத ரிவியூவல்னு மறுமலர்ச்சி, புத்த மத மறுமலர்ச்சியில் இவர் முன்னோடியாக திகழ்ந்தார். சிங்காரவேலர் எதுக்கு? ஏன் ஏர்லியர் ஆரம்பத்திலேயே முன்னோடியாக இருந்தார். எதில்? இன் புத்த மதம் ரிவியூவல், புத்த மதம் மறுமலர்ச்சியில் இவர் முன்னோடியாக இருந்தால் ப்ராம்டட் கம்யூனிசம் ப்ராம்டட்னு என்னது? அவர் ஊக்குவித்தார்னு அர்த்தம். எதை ஊக்குவித்தார்? ப்ராம்டட்னு சொன்னால் அவர் அதை வளர்ச்சிக்கு கொண்டு சென்றார். ப்ராம்டட்னா வளர்ச்சி கொண்டு சென்றால் ஊக்குவித்தார், முன்னேற்றி சென்றார். அது எதை? கம்யூனிசம் சமத்துவவாதி, ரைட்டா? கம்யூனிசம்னா சமத்துவவாதி, ரைட்டா? சமத்துவம் தானே? இல்லை, கம்யூனிசம்ன்றது ஈக்குவல், எல்லா ப்ராப்பர்ட்டி எல்லாத்துக்கும் சொந்தம், ரைட்டா?
அந்த கம்யூனிசம் வாதித்து அதாவது பொது உடைமைன்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ தான் ஞாபகம் வருது. பொது உடைமைன்னு சொல்லுவாங்க, ரைட்டா. கம்யூனிசம் எல்லா சொத்துக்களும் எல்லாத்துக்கும் சொந்தம். அவரை புறம்டேன்னு அதை முன்னோக்கி செலுத்தி சென்றார். அதை எதை முன்னோக்கி செலுத்த அதனோட வளர்ச்சிக்கு பாடுபட்டார். எது கம்யூனிசம் வளர்ச்சிக்கு ப்ரமோட்டட் கம்யூனிசம் அப்படின்னா கம்யூனிசம்னா பொது உடைமைக்கு பாடுபட்டார், ரைட்டா. அண்டு சோசியலிசம் டு சோசியலிசத்துக்கும் பாடுபட்டார், ரைட்டா. சோசியலிசம் என்னது? பொதுநல கோட்பாடு. அது பொது உடைமை சொத்துக்களை பற்றி சொல்லும் கம்யூனிசம். ஆனால் இது என்னது? இது சோசியலிசம்ன்றது சமத்துவம், ஜாதி மதம் இல்லைன்னு சொல்லுவாங்க. சமத்துவ நல கோட்பாடு. அது இந்த சோசியலிசம் என்னது? பொது நல கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. அப்போ பொது நல கோட்பாடு மற்றும் பொது உடைமைக்கு அவர் அதன் வளர்ச்சிக்கு பாடுபட்டார். எதற்கு பாடுபட்டார்னா டு கவுண்டர் த காலனியல் பவர் அப்படின்னு சொன்னால் டு கவுண்டர்னு என்னது? எதிர்க்க, ரைட்டா. இதுக்கு பாடுபட்டு இது ரெண்டுமே இவங்களுக்கு பிடிக்காது இங்கிலீஷ்காரனுக்கு, ரைட்டா. அதனால் இதை முன்னேற்றுறதுக்காக பாடுபட்டு டு கவுண்டர் கொடுக்குறார். யாருக்குன்னு? எதிர்ப்பு தெரிவிக்கிறார். டு கவுண்டர் த காலனியல் பவர். அப்போ காலனி ஆதிக்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். எவ்வாறு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்? இந்த மாதிரி கம்யூனிசம் பொது உடைமைக்கும் மற்றும் இந்த இது இருக்கு இல்லையா, அந்த பொதுநல கோட்பாடுக்கும் வளர்ச்சிக்கு உதவி செய்து இந்த மாதிரி காலனியல் பவருக்கு அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார், ரைட்டா. நெக்ஸ்ட்டு பண்டிதர் ஜோதீஸ்வர் பண்டிதர் ஜோதிதாசர் பண்டிதர் ஜோதிதாசர், ரைட்டா. பண்டிதர் ஜோதிதாசர் என்பவர் அண்டு பெரியார் ஈவே ராமசாமி இந்த இரு நபர்களும் ஹெல்டு ஹை த ரேடிக்கல் ஃபிலாசபி அப்படின்னு சொன்னால் ஹெல்டுன்னா நடத்தினார்கள். ரேடிக்கல் ஃபிலாசபின்னா ஒரு தீவிர தத்துவம், ரைட்டா. ரேடிக்கல் ஃபிலாசபின்னு சொன்னால் என்னது? ஒரு தீவிர தத்துவம். ஒரு தீவிர தத்துவத்தை நடத்தினார்கள். தத்துவத்தை, அதாவது ரேடிக்கல்னால் தீவிரமான தத்துவம், அதாவது ஃபிலாசபிக்கெலாம் ஒரு தத்துவத்தை நடத்தினார்கள். ஹெல்டு ஹை ரேடிக்கல்னால் தீவிர தத்துவத்தை நடத்தினார்கள். எதற்கு? டு டிஃபெண்ட் என்னது? பாதுகாப்பதற்காக வேண்டி. எதை தீவிர தத்துவத்தை நடத்தினார்கள்னு சொன்னாங்க. ஹெல்டு ஹை த ரேடிக்கல் ஃபிலாசபி தீவிரமான தத்துவத்தை நடத்தினார்கள். டு டிஃபெண்ட் எதற்காக வேண்டி? பாதுகாக்க வேண்டி. எதை? த ரைட்ஸ் ஆஃப் த சோசியலி அண்டர் ப்ரிவிலேஜ். அப்படி ரைட்ஸ்னால் உரிமைகளை பாதுகாக்க வேண்டி. யாரோட உரிமைகளை? சோசியல்னு சமூகத்தில் அண்டர் ப்ரிவிலேஜில் இருக்காங்களே ஒடுக்கப்பட்ட மக்களின், அதாவது அண்டர் ப்ரிவிலேஜ்னு சொன்னால் என்னது? தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமைகளை, ரைட்ஸ்னால் உரிமைகளை பாதுகாக்க வேண்டி, டிஃபெண்ட்னா பாதுகாக்க வேண்டி இவர் என்ன பண்ணார்? அதாவது தீவிர தத்துவத்தை கடைபிடித்தார் என்று சொல்கிறார். அண்டு மார்ஜினலைஸ்டு செக்ஷன்னா ஒடுக்கப்பட்ட, அதாவது இதனால் தாழ்த்தப்பட்ட, அண்டர் ப்ரிவிலேஜ்னு தாழ்த்தப்பட்ட, அண்டு மார்ஜினலைஸ்டுனா ஒடுக்கப்பட்ட, பிரிவை சேர்ந்த மக்கள். மார்ஜினலைஸ் செக்ஷன் ஆஃப் த பீப்புள்னால் இந்த தாழ்த்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்த மக்களின் பாதுகாப்பு, ரைட்ஸ், சமூகத்தில் அவர்களோட பாதுகாப்பு, ரைட்ஸ், பாதுகாக்க டிஃபெண்ட்னா பாதுகாக்க வேண்டி அவர் தீவிர தத்துவ கொள்கையை கடைபிடித்தார். ஹெல்டு ஹை ரேடிக்கல் ஃபிலாசபி. ஈவே ராமசாமி இந்த ரெண்டு பேரும், ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் அடுத்ததில் பார்க்கலாம்.